பக்கத்துல வந்துட்டாங்களாம்மா, இப்போ வந்துருவாங்க. சரி சரி. இந்த மனுஷன் முழிச்சுக்கிட்டு வந்து தொலையாம இருக்கணும். எப்ப பாரு என்ன செய்தோ என்ன பேசுதோன்னு அந்த மதனிக்காரி வேற ஒட்டு கேட்டுக்கிட்டே தெரியுதா. இதெல்லாம் ஒரு வீடா? நிம்மதியா சுதந்திரமா பேசக்கூட முடிய மாட்டேங்குது. நாம எந்திரிச்சு வெளியே வந்தது அவங்க 2 பேருக்குமே தெரியாதுமா. நீ என்னத்துக்கு கவலைப்படுத? விடுமா. வந்துட்டாங்கல்ல. என்ன சொண்டிது? எவனோ வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டானா? பார்த்துருவோம். பாக்கியம் என்ன கிளைகளை விழுந்து தொலைஞ்சிட்டாளா? பாக்கியம் பாக்கியம் வாங்கத்தா. வால. இன்னும் இந்த நேரத்துல காப்பி எடுத்துட்டு போறா? அக்கா வாப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். முதல்ல அம்பிட்டு பேரு காப்பி தண்ணிய குடிங்க, பொறவு பேசலாம். என்னடி கரெக்டா நாங்க வர்றப்போ காஃபி எல்லாம் குடுக்கற? எப்படி? நீங்க அப்ப பொறப்பட்டா எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? குடிங்க. இல்லை, நீ எதுக்குல வயிற்று புள்ளகாரி இந்த நேரத்துல காப்பி போட்டுட்டு இருக்க? அதான் அத்தா இருக்குல்ல, அது போடும்ல. ஏன் அத்தா? எப்பா சாமி, உன் தங்கச்சிய நாங்க ஒண்ணு வேலை வாங்கி கொடுமெல்லாம் படுத்தல. வேணான்னு சொல்ல சொல்ல அவதான் காப்பிய போட்டு கொண்டு வருதா. அண்ணா, அங்க இருந்த வரைக்கும் காப்பில இருந்து சாப்பாடு வரைக்கும் அம்புட்டியும் நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன். என் கையால உனக்கோ பரணிக்கோ வீராவுக்கும் ஒரு வாய் காப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? தப்பே இல்லடி. நீ போடுத காப்பிய குடிச்சு எம்புட்டு நாளாச்சு. நல்லா இருக்குடி. இல்லை சம்பும், இப்ப என்னத்துக்குல இந்த நடுச்சாமத்துல எங்களை பார்க்க வரணும்னு சொன்ன? என்னமோ எதுன்னு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஏலே, என்னல இது? அவங்க அம்புட்டு தூரத்தில் நிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதுல விழவே இல்லையே. பக்கத்துல போனா கண்டுபிடிச்சிருவாங்களே, அதான் ரோசிக்கே. இந்த கேஸ் இப்ப நாமளே நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த கேஸை பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதான் அதான் நேரம் கூட பார்க்காம வரேன்னு சொன்னது. என்ன உண்மை மச்சான்? அதான் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டானே. உண்மை தெரிய வேண்டியது உன்கிட்ட இல்ல, அதோ நிக்கிறானே சிவபாலன் கிட்ட இருந்து. ஏன் கிட்ட இருந்தா? நான் என்னத்தக்கா சொல்லணும்? இல்லை, அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து உன்னை கடத்தினானுங்கள, அவனுங்களை நல்லா ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லணும். அந்த முழு டீட்டெயில் தெரிஞ்சாதான் இந்த கேஸை நம்ம முன்னோக்கியே கொண்டு போக முடியும். சொல்லு, அப்ப என்ன ஆச்சு? இல்லை, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவனுக்கு முகம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அத்தான், அந்த 4 பேரையும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். கத்தியை வச்சுக்கிட்டு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு உளறிட்டு இருந்தானுங்க. இதான் நடந்துச்சு அத்தான். அவங்கள அடையாளம் காட்டணும்னா நான் எங்க வேணாலும் வந்து அடையாளம் காட்டுவேன். அக்கா, இங்கே நின்றுகிட்டு இருந்தா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பக்கம் போகுமா? திரும்பி பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அக்கா, அவங்க பேச்சு சுவாரஸ்யத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. வாங்க கூட வாங்க. சண்முகம், அப்போ நம்ம அடுத்த டார்கெட் அந்த பசங்க தான். இல்லை, இப்போ அவனுங்களாம் எங்கே இருப்பானுவ? இல்லை பாண்டி, உனக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அது அத்தான், அவனுங்க தேரி காட்டுல தனி பங்களா இருக்குல்ல, அங்கதான் தங்கி இருந்தாங்க. அங்க தேடினா கண்டிப்பா கிடைப்பாங்க. இல்லை பாண்டி, அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல. அப்போதான் இந்த கேஸை ஜெயிக்க முடியாது. என்னல, அப்பாவும் அத்தையும் 2 பேரும் பக்கத்துல வந்து ஒட்டு கேட்க வராங்க. அப்போ அப்பங்க அதில் கேட்குற மாதிரி நல்லா சத்தமாகவே சொல்லு. இப்போ நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சத்தமாக அவங்க அப்பங்க அதில் விடுற மாதிரி சொல்லு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னடி அது? நாம இப்ப பேசுற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
எஸ்பெஷலி அப்பாவுக்கும் அத்தைக்கும் தெரியவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணணுமா? என்ன வேலை டி? எப்பாடு பட்டாவது நாளைக்கு அப்பாவும் அத்தையும் கோர்ட்டுக்கு வந்துடவே கூடாது. அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும், முடியுமா? தெரியலையேடி. திடுதிப்புன்னு அந்த மனுஷன் வந்து நின்னா நாம என்ன செய்ய முடியும்? அத்தை, எக்காரணத்து கொண்டும் அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அவர் வந்தாருன்னா நாம போட்ட எல்லா திட்டமும் கெட்டு போயிடும் அத்தை. அத்தான் அது எப்படி நம்ம போட்டு திட்டத்தை அப்பாவும் அத்தையும்? இலே, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன் குறுக்கு பேச? ஆ? ஓகே அத்தான். இந்த பாருங்க, ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்துடணும். மாமாவும் பெரிய அத்தாவும் வரக்கூடாது, புரியுதா? சரியில்ல, நான் பார்த்துக்கிட்டுதேன். வேற என்ன விஷயம்? அக்கா, நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போறாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க. இல்ல இல்ல, நல்லா கேட்டுக்க. நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும், கோர்ட்டுக்கு போயிடணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ல இருக்கணும், அவங்க அசிங்கப்படுறத பார்க்கணும். சரி சரி, அதாம்ல நானும் சொல்லலாம் நினைச்சேன். நாளைக்கு அந்த வெறுப்பைய கோர்ட்ல அவமானப்படுறத பார்த்து நாம கை கொட்டி சிரிக்க வேண்டாமா? கோர்ட்டுக்கு போய் இந்த வெறுப்பை அசிங்கப்படுறத நம்ம கண்ணால பார்க்கணும். சரி, அப்ப நான் கிளம்புதான். பாய். மா, என்னாச்சுமா? இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படு. மா, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுமா. நீ போய் படுன்னு சொன்ன. இந்த நேரத்துல யாருமா? அந்த சௌந்தர பாண்டியன் தான். அவரா? இப்ப ஏன் கூப்பிடுறாரு? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். மேடம், தப்பா நினைக்காதீங்க. என்னடா இவன் மிட் நைட் கால் பண்றான்னுட்டு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் மேடம். உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ சொகுசா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வெறுப்பைய சண்முகம், அவன் பொண்டாட்டி கூட எஸ்காட்டுக்கு அந்த போல்ஸ்காரி, அவளையும் கூட்டு வந்து என் பொண்டாட்டி, ஏன் மவன், ஏன் மருமவ எல்லாரும் சேர்ந்து குசு 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 குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க மேடம். இந்த நேரத்துலயா? ஆமா மேடம், இப்பதான் பேசிட்டு போற 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அவங்க என்ன பேசினாங்கன்னு நீங்க கேட்கலையா? அனாவசியமா மூக்க நுழைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது மேடம். அவங்கதான் குசு குசுன்னு பேசுதாங்கன்னு சொல்லுதேனே மேடம். அப்போ கோர்ட்ல வச்சு ஏதோ பண்ண போறாங்க, அதானே? போல்ஸ்காரம்மா சும்மா டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிட்டீங்க பாருங்க. நானும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? ஆல்ரைட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தகவல் சொன்னதுக்கு தேங்க்ஸ். என்னாச்சுமா? என்ன சொல்றாரு? அந்த சண்முகம் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. என்னன்னு தான் தெரியல. இப்ப உடனே எனக்கு அது தெரிஞ்சாகணும். என்ன செய்ய, எப்படி கண்டுபிடிக்க? இந்த நேரத்துல போய் யாருக்கிட்டமா விசாரிக்க முடியும்? ஒரு ஐடியா இருக்கு. அதுக்குள்ள தகவல் போயிருச்சா? சுத்தல்ல விடுவோம். ஹலோ, யாருங்க இந்த நேரத்துல? ஹலோ வீரா, நான் வைஜெயந்தி பேசுறேன். நடு ஜாமத்துல தூங்கிட்டு இருக்கும் போது எந்த வைஜெயந்தி?
சும்மா என்ன நேரங்கிட்ட நேரத்துல போன் போட்டுக்கிட்டு யார்கிட்ட நீ போனை வை. ஏய் என்ன திமிரா? நான் உன் ஏஎஸ்பி வைஜெயந்தி பேசுறேன். ஐயோ மேடம் நீங்களா? சாரி மேடம், தூக்க கலக்கம். சரியா நம்பரை பார்க்கல மேடம். சரி அதெல்லாம் விடு. நீ உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து உன் மாமா வீட்டுக்கு போனீங்களே, என்ன விஷயம்? எந்த மாமாவை சொல்றீங்க மேடம்? சவுந்தர பாண்டியனை சொன்னேன். ஓ அந்த மாமாவா? ஆமா மேடம், பாவம் எங்க அத்தை. இந்த வயசுல அத்தைய போட்டு எங்க மாமா அடிச்சிருக்காரு. நானும் அண்ணனும் மதனி கூட போனோம் மேடம். ஆமா ஏன் மேடம் அதை கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, வெறும் குடும்ப பிரச்சனைக்காக தான் இந்த நேரத்துல உங்க மாமா வீட்டுக்கு போனீங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹலோ வீரா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேடம், நான் லைன்ல தான் இருக்கேன். கண்ணை சுத்திக்கிட்டு உறக்கம் வருது மேடம், அதான் அசந்துட்டேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மேடம். குட் நைட். என்னாச்சுமா? ஏதோ தூக்க கலக்கத்துல உளர்றா. அவகிட்ட எதுவும் பேச முடியல. வேற யார்கிட்ட விசாரிக்கிறது? முத்துப்பாண்டி, நான் கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி ஆகணும் தானே? பண்ணுங்க. மேடம் என்ன மேடம் இந்த நேரத்துல? ஏதாவது கலவரமா மேடம்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கணும். உங்க வீட்டுக்கு சண்முகமும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்களாமே, அதுவும் இந்த நேரத்துல எதுக்காக வந்தாங்க? அப்பா பயங்கர ஸ்பீடா தான் இருக்காரு போல. மேடம் அது பர்சனல் விஷயம் மேடம். அப்படி என்னங்க பர்சனல் விஷயம்? என் ஒய்ஃப் கேரிங்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. என் தங்கச்சி டாக்டர் இல்லையா, அதான் அவங்க வர்றப்ப துணைக்கி அவங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணி இப்போதான் ஊசியை போட்டு போறாங்க மேடம். இது தூங்குற நேரம் மேடம், நான் காலைல பேசவா? வச்சிடுறேன். ஒரு அதிகாரின்னு கூட மதிக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, என்ன விஷயம்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணுமே. யார்கிட்ட பேசி யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டைம் 1 மணி கிட்ட ஆச்சுமா. இந்த நேரத்துல யாருக்கிட்டமா விசாரிக்க முடியும்? பேசாம படுத்து தூங்குங்கம்மா. எப்படிடா தூங்க முடியும்? ஏதோ பண்றாங்க, விடியறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? ஒரு நிமிஷம் இருங்க. மா இந்தாங்க, இந்த ஸ்லீப்பிங் பில்ஸை புடிங்க. புடிங்கம்மா, போடுங்க. இப்போ நீங்க நிம்மதியா தூங்கலாம். போங்க, போய் தூங்குங்க. போங்க 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 போங்க. வீரா, நீ அவனை புடி. ஏய் ஓடாத நில்லு. ஏய் ஏய் இல்ல. ஏய் ஓடாத. ஜில்லுன்னு ஒரு காதல், ஜில்லுன்னு ஒரு சோடா.
குடிச்சிட்டு துரத்துங்க மேடம். சும்மா தெம்பா அவனை துரத்தலாம். இந்த ஆறு அடிச்சேன்னு வை, நீ செத்துருவ. போடாங்கிட்ட கண்ட நேரத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. டேய் நில்றா. அண்ணாச்சி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? போயிட்டு வந்து வாட்ச பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மொத நாள் சண்முகம் வாதாட போதான், எதிரில் நிக்கிறது வேற பெரிய வக்கீல். எனக்கு பதட்டமா இருக்காதால, இன்னும் ஆளை வேற காங்கல. ஆமா, இப்ப அண்ணன் வந்தா மட்டும் நீங்க லா பாயிண்ட் எடுத்து கொடுத்து அப்படியே இது பண்றீங்களோ? இல்லே அட சும்மா இருந்தா எல்லாம் அண்ணன் பாத்துக்கோ. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அண்ணன் வந்துருச்சு பாரு. கரெக்ட் டைம்க்கு வந்து அப்படி. அண்ணாச்சி, அண்ணனை பாத்தீங்களா? கலக்கறாப்லி. வாங்கண்ணே, வந்துட்டீங்களா? வா வெட்டுக்கிளி. என்ன மைனி இது? வா சண்முகா. என்ன சண்முகா, பட்டே கலப்புறிய? உன்னை பார்த்தா அப்படியே வக்கீல் மாதிரியே இருக்கல. அண்ணே, இவன் வக்கீல் மாதிரி தான், வக்கீல்லாம் இல்ல. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட டாக்டர்மா, நீங்க வேற கோர்ட்ல வாதாடுற அம்புட்டு பேரும் வக்கீலுங்க தான். சண்முகம் ஒரு நிமிஷம். ஏலே வெட்டுக்கிளி, கொஞ்சம் தள்ளுல. சண்முகம், இந்த கோட்டை போட்டுக்கோ, இந்த கவுனை போட்டுக்க, ஜம்முன்னு இருக்கும். ஏலே என்னல இது? ஏலே என்ன இது நைட்டி மாதிரி இருக்கு? சண்முகம், இது வக்கீல் கவுனு. வக்கீலுக்கு படிச்சவங்க மட்டும்தான் இதை போட்டுக்க முடியும். டாக்டர் அம்மா, கோர்ட்ல வாதாடுற அம்புட்டு பேரும் வக்கீல் தானே, இதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நோ, முடியாது. முறையா லா படிச்சவங்க மட்டும்தான் இந்த கவுனை போட்டுக்க முடியும். சண்முகம் இந்த கவுனை போடக்கூடாது, அது இல்லீகல். ஏன் டாக்டர் அம்மா, நைட்டு பூரா உறங்காம டெய்லரையும் உறங்க விடாம இந்த கோட்டை தைச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம், இதை போட வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் டாக்டர் அம்மா? மைனி, இது அண்ணன் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோர்ட்ல நீதிபதி வேணான்னு சொன்னா கைட்டிட போறாரு. நமக்கு இந்த கேஸ் தான் முக்கியம், இந்த ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருங்க. இல்லை, நம்ம கேஸ் தான் முக்கியம். தீர்ப்பு வந்துருச்சுல, இதை எடுத்துட்டு போங்களேன். ஏட்டி பரணி, அண்ணன் தான் வாதாட போகுதுல்ல, அது இந்த கோட்டை போட்டாதான் உனக்கு என்ன கோட்டையா பிடிச்சிருக்கு? அவன் என்ன காலேஜுக்கு போய் சட்டத்தை படிச்சிருக்கான்? அதான் பரணி தெளிவா சொல்லுதல்ல, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன? சரி சரி, எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, அது சீக்கிரம் கொண்டா. கொஞ்சம் கிட்ட வால, உனக்கு ஆரத்தி எடுக்கணும். இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. திரும்பி நில்லுல, உனக்கு ஆரத்தி எடுக்கணும். அத்தா, இது கோர்ட்டு. ஏ சண்முகம், அங்க பாரு, நல்ல சகுனம். மேடமே வராங்க. அப்பவும் அப்பம் போய் நல்லா பத்த வச்சு தான் விட்டுருக்கேன். வரட்டேன். என்ன எல்லாரும் குடும்பமா வந்தாச்சா? என்ன 2 ஆளு குறையுது? முத்துப்பாண்டியும் வீராவையும் காணோம். மேடம், இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் ஒன்றும் போலீஸ் கிடையாது. நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. எசக்கி, எங்க உன் புருஷன்? மேடம், என் வீட்டுக்காரரு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டையாடுறது இல்லீகல்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாவ. உன் வீட்டுக்காரரு மேல மேல தப்பு பண்ணிட்டே போறாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எல்லாரும் அனுபவிக்க தான் போறீங்க. மேடம், நாங்க சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போதோம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க என்ன அனுபவிக்க போறீங்கன்ட்டு. உள்ள போங்க. ஆளை பத்தியா, இந்த பார்வைக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை இவளுக்கு.
என்ன மேடம் பேசுறீங்க? என்னை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சந்தேகம் இருந்தா கோர்ட் வட்டாரத்துல என்னை பத்தி பேசி பாருங்க. நான் சிவனாண்டி. அந்த பொடிப்பைய சண்முகத்துக்கு நான் பயப்படணுமா என்ன? ஐயோ அதுக்கு இல்ல சார், அவன் நம்ம முதுகுக்கு பின்னாடி. வேணாம் மேடம், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன? கோர்ட் ஹால்னு வந்துட்டா அங்க நான் தான் சிங்கம். என்னையே ஆர்கியூ பண்ணி அவன் ஜெயிச்சிருவானா? பேசுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? ஐயோ பிபி சார், கொஞ்சம் நான் பேசுறத காது கொடுத்து கேளுங்க. நேத்து நைட் அந்த சண்முகம் என்னென்னமோ வேலை பார்த்திருக்கான். மிட் நைட்ல அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிய அவன் வீட்ல போய் மீட் பண்ணிருக்கான். என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணிருக்கான். அவன் இன்ஸ்பெக்டர் என்ன இந்திய ராணுவ ஜெனரல்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுமே. எனக்கு என்ன பயம்? நான் சிவனாண்டி, இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்து போகாத சிங்கம். எனக்கு முன்னாடி அந்த சின்ன பையல புகழ்றீங்களா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம். சார் இதுல ஒரு சைன் வேணும் சார். சார் 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 என்ன விட்டுருங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் தம்பி, என்ன இது? கேஸ் விஷயம் பேசும்போது போன சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சாரி சார். சார் 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 யாரா போன்ல? மா என் ஃப்ரெண்டுமா. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. மேடம், சட்ட ஒழுங்க மட்டும் பாருங்க. இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த சண்முகம் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு. என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். கோர்ட் ஹால்ல ஒரே ஒரு செஷன் மட்டும் போதும். ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த சண்முகத்தை நான் உச்சா போக வச்சிருவேன். யாருகிட்ட பேசுறோன்னு தெரியாம என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் சீனியர் கவுன்சில்.